ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன காத்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வந்து வெளியிட்டு வருகிறோம். ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. எப்படின்னா தினசரி ஸ்பெஷலான உங்களது ராசிக்கான ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தரப்போகக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினம் நண்பர்களே. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பாங்க, அதில் போய் கலந்துக்கங்க. இரவு வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் தங்கி இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது. இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. சந்திரன் குருவுடன் 8ஆம் இடத்துல இணைந்து காணப்படுகிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் இடத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிக்கும் போது உங்க வாழ்க்கை அழகாக மாறிவிடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களது வழக்கமான வேலைகள் என்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு நீங்கள் பதட்டப்படாமல் இன்றைக்கி வேலை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக பெறுங்க. மிக முக்கியமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்கள் பொழுதுபோக்கில் உண்டு அப்படின்னு தான் நீங்கள் இருக்கணும். ஸோ இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களது நண்பர்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் மற்றும் சொந்த பந்தங்கள் உறவுகள் என எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான நல்ல மனஸ்தாபங்கள் இல்லாத சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. மிக முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. யார் கூட இன்னைக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதீங்க. மற்றவங்க வந்து சிகப்பு கலரில் காக்கா இருக்குதுன்னு சொன்னால் கூட அப்படியா சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்முன்றதுக்கு தான் நல்லதுங்க. நீங்கள் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விட்டிங்கன்னா உங்களுடைய உறவுகள் எல்லாமே பலப்படக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாத நல்ல சூழலை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் தான் உங்களுக்கு வந்து மனசில் சஞ்சலங்களை உருவாக்கிட்டுங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். மிக முக்கியமாக மனசில் தேவையில்லாத குப்பம் மாதிரி சிந்தனைகளை நீங்கள் வச்சுக்கூடாதுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதில் தோன்றுனா அதெல்லாம் நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை பார்த்துட்டு வேலையை சீக்கிரமாக முடிங்க. ஏன்னா சில முக்கியமான வேலைகள் நீங்கள் தவற விடக்கூடிய வாய்ப்புகளை அது உருவாக்கிடும். அதனால் குழப்பங்களை மனதிலிருந்து விட்டு விட்டு முதல்ல உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்து முடிங்க. இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. யாரை நம்பி எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போகிறது அல்லது பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. மற்றவங்களை நம்பாமல் இருக்கிறதா இன்றைக்கி முக்கியமான விஷயமாக அமைகிறது. மேலும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். யாரு கேட்டாலும் பணத்தை வந்து கொடுக்காம உங்கள் பணத்தை வந்து செலவுகள் அதிகமாக பண்ணாமல் ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. இன்னைக்கு முதலீடுகள் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. முதலீடுகள் செய்தால் அது நஷ்டமாகிவிடும். மற்றவங்க உங்ககிட்ட பேராசை காட்டி உங்கள் பணத்தை வந்து முதலீடு பண்ண சொன்னாலும் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. உடலுக்கு வலுவுக்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் தூக்குறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் உடம்பு எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் தூக்குறது தான் நல்லது. உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வியாபாரிகளுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய கிடைத்தாலும் பொறுமையாக உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியங்க. புதிய முயற்சிகள்லாம் உங்கள் வியாபாரத்தில் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களது குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைத்தாலும் சரி, அல்லது உங்கள் வழக்கமான வேலைகள்லாம் கொஞ்சம் இழுபறியாக முடிந்தாலும் சரி, நீங்கள் நிதானத்தோட பொறுமையோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்றைய தினம் நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடித்தாலும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. கோவப்படக்கூடாதுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கை போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை இருந்தாலும் அதில் நீங்கள் அளவுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்க கூடாதுங்க. காதல் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் செலவிட்டுட்டு மீதி நேரத்தை வந்து உங்கள் ஒர்க்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்கள் அன்புக்குரிய உங்கள் காதலின் கையில் தான் நீங்கள் சௌகரியமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதனால் அதுக்காக நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சில வேலைகளை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிறது இன்றைக்கி நல்லது. மற்றவங்களை எந்த விஷயங்களும் காயப்படுத்தக்கூடாதுங்க. வார்த்தைகளால் கூட காயப்படுத்தக்கூடாது. அன்பை கனிவாக பேசுங்க. இல்லைன்னா அமைதியாக இருந்துறது நல்லதுங்க.
வாக்குவாதங்கள் செய்யாமல் கனிவாக பேசுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்கள் தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகள் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகள் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அதை அள்ள முடியாதுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் எந்த விதமான தகாத வார்த்தைகளும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா நீங்கள் தாங்க கிங்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா தியானம், யோகா, இறை வழிபாடுகள், உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான செயல்பாடுகள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது மூலமாக கோபத்தை ஓரளவு உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடியுங்க. மனசில் தேவையில்லாத பயத்தெல்லாம் விட்டுலிங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது. நாளைக்கு செஞ்சுக்கலாங்க. நாளைக்கு சூப்பராக இருக்கிறது. முக்கியமான சில அத்தியாவசியமான முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான டிஸ்கஷன்லாம் நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாம். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்றைய தினத்தை வந்து நீங்கள் பொறுமையாக அணுக வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல ஒரு உறுதியோடு நீங்கள் செயல்படணுங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்தையெல்லாம் நீங்கள் கைவிடுறது ரொம்ப அவசியங்க. அது உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். உங்களோட வாழ்க்கை துணையோட அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த குழந்தைகளோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான நல்ல சந்தோஷம் கிடைக்கும். நேரம் போகிறதே தெரியாதுங்க. எனவே குழந்தைகளோட அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து செலவிட்டு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் மற்றவங்களை வந்து நீங்கள் உதவி செய்யலாம் பரவாயில்ல. மற்றவங்களை வந்து எந்த விதமான காயப்படுத்தலும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் அக்கறை காட்டணும் அப்படின்றது பெரிய சவாலுங்க. அதை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடக்கூடாதுங்க. அதிகமான நேரத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணி நீங்கள் நேர விரயத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் பிஸியாக இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க. அதனால் கவலைப்படாதீங்க. வெளியில் போயிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பத்திரமா நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்தில் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைத்தாலும் புதிய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க. இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் உங்கள் பணிகள் மூலமாக ஏற்படலாம். ஆனால் அனுபவங்கள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க. நிதானித்து செயல்படுங்கள். வெற்றிகள் அதிகமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உறுதியாக வந்து வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இழுபறியாக நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். ஸோ அதுக்காக நீ டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.